साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ज्ञानप्रदाय गुरवे नमः। ईश्वरनन्दित श्रुतितत्त्वाय गुरवे नमः। गमगधीभावरसलसिताय गुरवे नमः। मम विधिं रागनरहरिं तं सद्गुरुं नमः। பட்டாம்பூச்சியாக சிறகடித்து ஆடப் போகிறார்கள். பார்க்கலாமா? வரலாறு. முற்காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோலட்டுரை என்பவரிடம் கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாகியிடம் சென்னை மாகாணத்தின் பொறுப்பு வழங்கப்பட்டது. அவரிடம் விஜயராகவாச்சாரியார் என்னும் பெருமாள் பக்தர் முக்கிய பொறுப்பில் பணியாற்றினார். தினமும் காஞ்சிபுரத்தில் உள்ள பவளவண்ண பெருமாளை தரிசிப்பது அவரின் வழக்கம். இவ்வாறு விஜயராகவர் தொடர்ந்து காஞ்சிபுரம் சென்றவரவே அவருக்காக கோலட்டுரை சென்னை திருவொற்றியூரில் ஒரு பெருமாள் கோயில் கட்ட முன்வந்தார். பொருளுதவியும் செய்தார். கோவிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தவுடன் கோலட்டின் பெயரால் இவ்விடம் காலடிப்பேட்டை என பெயரிடப்பட்டது. இக்கோவிலின் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் திறக்கப்பட்டது. விஜயராகவரும் சுவாமியை வணங்கினார். அப்போதுதான் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன தெரியுமா? இத்திருக்கோயிலின் பெருமாள் அவருக்கு காட்சி அளித்தார். எனக்கு திருமேனிகள் எந்த வித்தியாசமும் கிடையாது. என்னை நினைக்கும் பக்தர்கள் உள்ளங்களில் எல்லாம் நான் வசிக்கிறேன் என்றார் பெருமாள்.
இந்நிகழ்விற்கு பிறகு விஜய ராகவாச்சாரியார் தன் வாழ்நாள் முழுவதும் இத்தல பெருமாளுக்கு சேவை செய்தார். இவ்வாறு பக்தர்களுக்காக பெருமாள் காட்சி தந்த பெருமைக்குரிய தலம் இத்திருத்தலம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவில் நம்மையும் தரிசிக்க வைத்த நம் வரதராஜ பெருமாளை போற்றுவோம், வணங்குவோம். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. நன்றி. मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलम्बित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते. मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलम्बित सूत्र वामन உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடை
2, 1, start. Ready, mama? Ready, mama? ஓகே, ஒரு பாட்டு போடலாமா? நீங்களே ட்ரை பண்றீங்களா? டான்ஸ் பண்ணலாமா? என்ன டான்ஸ் தெரிஞ்சோ பண்றீங்களா? मुकुंदा मुकुंदा कृष्ण मुकुंदा मुकुंदा वरंदा वरंदा वृंदावनंदा वनंदा मुकुंदा मुकुंदा कृष्ण मुकुंदा मुकुंदा वरंदा वरंदा वृंदावनंदा वनंदा வெண்ணையுண்டவாயால் மண்ணையுண்டவா பெண்ணையுண்ட காதல் நோய்க்கு மருந்தாகவா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா என்ன செய்ய நானும் தோல் பாவைதான் உந்தன் கைகளாட்டி வைக்கும் நூல் பாவைதான் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வனந்தா ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஐயும் தா ஐயும் ஐயும் தாஹா ஐயும் 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 ஆஹா ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஐயும் தாஹா ஐயும் ஐயும் தாஹா ஐயும் ஐயும் தாஹா ஐயும் ஐயும் தாஹா third step ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஐயும் ஆஹா ஐயும் ஆஹா ஐயும் 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 தாஹா 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 ஐயும்
செய்யும் தாஹா செய்யும் 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 தாஹா நன்றி. சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் சிவகாமி அவர்களையும் வரவேற்கிறேன். எங்கள் நிறுவனர் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக பொன்னாடை அணிவிப்பார்.
அப்புறம் இந்த எலி மேல எல்லாம் வாண்டிட்டு சரிக்கு அப்புறம் அந்த சிங்கம் அம்மா காலை இருந்துருக்கா அப்புறம் நீர் ரிசர்வான சுத்தி மறி கொண்டிருக்கா அப்புறம் என்னமே பண்ண மாட்டேன் அப்புறம் அப்புறம் பேசினான் ஒரு நாள் ஒரு வேலை இருந்தானா அந்த வேலையில சிங்கம் வாழை போட்டு நின்றுட்டு அப்புறம் சிங்கம் கத்தி கொண்டிருக்கான் அப்புறம் சிங்கம் கேட்டான் அப்புறம் சிங்கம் நாட்டோட ராஜா சிந்தி இருக்கான் அப்புறம் அப்படியே இருக்கா இனிமையும் மழை அடிக்கும் சின்ன புறம் பிடிக்கிறோம் நன்றி ஒரு நாள் சத்தமா கேட்கல. என்ன ஸ்டோரி? ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்களாம். அப்போ வந்து ஒரு மரத்துல வந்து அவங்க உட்காந்தாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா வந்து அவங்க கிருஷ்ணர் வந்து ஒரு முயலை பார்த்தாங்க. முயல் வந்து நம்மளோட வீட்டுக்கு எடுத்து போகலாமான்னு கேட்டாங்க. பண்ணாங்களா ராதா ஒரு விழிப்புணர்வு பற்றி பேச போறேன். அலைபேசி பற்றி ஒரு விழிப்புணர்வு. நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருவது நம்மளோட கைபேசி. இதில் நிறைய நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இதோட வந்து தீமையை பற்றினா நான் சொல்ல போறேன். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழி போல அதிக அளவில் கைபேசியை உபயோகித்தால் பல தீமைகள் நமக்கு ஏற்படும். அதிகமாக உபயோகித்தால் அதன் கதிர்வீச்சால் மூளை சம்பந்தமான நோய்கள், கண் பார்வை பிரச்சனை, பார்வை கோளாறு, காது கேளாமை பிரச்சனைகள், உறக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு தொலைபேசி பயன்படுத்துவால் விரல்கள், கழுத்து, முதுகுகள் போன்றவற்றில் கடுமையான வலி ஏற்படுகின்றன. மாணவர்களின் அலைபேசி பயன்படுத்துவதால் கவன சிதறல் ஏற்படும், படிப்பாற்றல் குறையும். ஒரு நாளில் எவ்வளவு நேரம்
அலைபேசியில் பேசுகிறோம் என்பதை கணக்கிட்டு அதை குறைத்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு நாள் விடுமுறை காலத்தில் ஒரு நாளை தேர்வு செய்து அந்த நாளில் குறைந்த அளவு அலைபேசியை நாம் பயன்படுத்த வேண்டும். புதிதாக உருவாகி வரும் செல்போன் எனும் உறுப்பை அதிகமாக பயன்படுத்தினால் ஆபத்தான உறுப்பாக மாறிடலாம் என்பதை என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போ வந்து நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து ஒரு குழந்தை சாப்பிடலாம் கூட நீங்கள் வந்து உடனே ஃபோனை கொடுத்துட்றீங்க கையில். அந்த குழந்தை அந்த ஃபோனை பார்த்து தான் சாப்பிடும். அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஃபோன் கொடுத்தா அமைதியாகிடும். உங்களுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னா குழந்தைகிட்ட ஃபோனை கொடுத்துருவீங்க. ஆனால் அது தப்பான விஷயம். அதுக்கு பதில் நீங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பசங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு என்ன எதில் வந்து விருப்பமாக இருக்கா, டான்ஸு இந்த மாதிரி எதில் அபாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கராட்டே, பரதநாட்டியம் இருக்குது, வெஸ்டர்ன் டான்ஸ், சிலம்பம், இந்த மாதிரி நிறைய வந்து ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் அதில் வந்து கொண்டு போனீங்கன்னா பசங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் அதில் போகும். இந்த செல்ஃபோன்லேருந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விடுபடலாம். நிறைய இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணோம். பேரண்ட்ஸாக இருந்து அது உங்களோட கடமை. நன்றி. அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எங்ககிட்ட ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபாக்கஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடந்தது, கராத்தேல நிறைய டோர்னமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்துட்டு ட்ராஃபீஸ், அந்த மாதிரி நிறைய மெடல்ஸ், அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஈவினிங் செஷன் ஆக்டிவிட்டீஸில் நிறைய பேரை ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ். ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ பேரண்ட்ஸ். Once upon a time, there was a dog. He was very hungry. So the food here and there. He got on the teeth, his wheel and the speed. He saw the fire and the water. He thought there was a dog. He saw and opened the wall. His face was a fish. He discussed. Thank you. Look at our good friend. They got a pizza.
நீலி ஏழாக மற்றும் பல இல்லை நன்றி வணக்கம் அவனு பார்க்க பயந்து கொண்டதா அவனு பார்க்க போய் பார்த்து பயந்துதா சின்ன பந்து சிறுமியாடு பந்து வண்ண வண்ண பந்து வாணி பாரு பந்து குத்தி கைலா கத்தினால் குளிக்கு ஒரு பந்து எத்தி ஓடி ஒடித்தால் எங்க போக பந்து நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இதற்கு பக்கபலமாக இருந்த எங்கள் பரித் ஐயா அவர்களுக்கும் மிக மிக நன்றி. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு களித்த பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி.